நோட்ஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ எல்லா நோட்ஸுமே டெலிகிராம் சேனலில் இருக்குது சார். இருக்குது சார், எல்லாமே போஸ்ட் பண்ணேன். டெலிகிராம் ஐடி வந்து ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா என் நோட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், என்னோட சக்ஸஸுக்கு பர்சனலாக பார்த்தா எனக்கு இந்த அட்டெம்ப்ட் ஃபுல்லாமே நோட் மேக்கிங் தான் வந்துட்டு ஒரு கீன்னு சொல்லுவேன். அது இல்லைன்னா எனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்குமா, மேபி நான் பண்ணது பேர் மினிமமாக இருந்திருக்கலாம். ஆனால் நோட் மேக்கிங்கில் பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, ஆரம்பத்தில் நான் வந்து லக்ஷ்மிகாந்த் நோட் எடுத்தப்போ ஐ திங்க் ஐ ரிமெம்பர் ஒரு 50 பேஜ் 60 பேஜுக்கு இருந்துச்சு என் நோட்ஸு. ஏன்னா எனக்கு எது வந்து முக்கியம், எதை வந்து எடுக்கணுன்றது எனக்குமே தெரியல. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்ருதி. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இந்த வருஷம் யூபிஎஸ்சி சிஎஸ்சியில் ஏர் 18 எடுத்திருக்கேன். நோட் மேக்கிங்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, இல்லை நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுத்தீங்கன்னு கேட்பீங்க. அதுதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். நோட் மேக்கிங் எடுக்கணுமா வேணாமாங்கிறது கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த ஆஸ்பிரண்ட். நான் வந்து பர்சனலாக எனக்கு நோட் மேக்கிங்கில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா ஐ வில் ஸ்டேட் த ரீசன்ஸ். ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இப்போ நான் லக்ஷ்மிகாந்த் படிச்சிட்டேன், ஒரு 5 தாட்டி படிச்சிட்டேன். ஆனால் ரிவிஷனுக்கு நான் சொல்கிற ஒரு 2 days 3 daysல திரும்ப லக்ஷ்மிகாந்த் படிக்க முடியும்னா என்னால் முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், 20 pages ஆஃப் நோட்ஸ் நான் என் கையில் வச்சுருப்பேன். 20-30 pages. நேரம் இருக்காது. அந்த நான் சொல்கிற அந்த 3-4 rounds ஆஃப் ரிவிஷன் வந்து போக முடியாது. ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், என் கையில் நோட்ஸ் இருந்துச்சுன்னா கம்மி டைமில் ரிவைஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது, நானே எழுதியிருக்கேன், எனக்கு அதில் நான் என்ன எழுதியிருக்கேன்றது தெரியும். என்ன எழுதியிருக்கேன், என்ன எழுதக்கூடாது. இங்கே பிக்டோகிராஃபிக் மெமரி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ பார்லிமெண்ட்டில் நான் ஒரு சின்ன ஒரு கோட் போட்டு ஒரு ரெட் லைனில் ஒரு விஷயம் எழுதியிருந்தேன்னா எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கும், நான் அதை எழுதினேன். ஸோ அந்த பிக்டோகிராஃபிக் மெமரி நம்ம கைப்பட எழுதுனதை திரும்ப பார்க்கும்போது நல்லா மெமரைஸ் ஆகும். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நோட்ஸில் என்னன்னா, ஹேண்டியாக இருக்கிறது. நோட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நான் வந்து ஒரு 2 நாள் ரிவைஸ் பண்ணுறேன், திரும்ப தப்பாயிடுச்சா திரும்ப பண்ணலாம். ஆனால் நோட் மேக்கிங்கில் பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புக்கை ஒரு தாட்டி படித்த உடனே அந்த புக்கையே திரும்ப நோட்டாக எழுதி எல்லாரும் பண்ணுவாங்க. நோட் மேக்கிங் இஸ் அன் ஆர்ட். எப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னா, அதை கரெக்டாக அந்த கான்செப்டையோ அந்த புக்கையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு நோட்ஸ் எழுதினாதான் நோட் மேக்கிங்காக இருக்கும். இல்லைன்னா அந்த புக்கு திரும்ப நீங்கள் கையில் எடுத்து நோட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நான் ஃபஸ்ட் டைம் படிச்சிட்டேன் மேம், நோட் எடுத்துட்டேன், அதுவே ஒரு 100 பேஜ் போகுதும்பாங்க. ஏன்னா நீங்கள் அதில் எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 2-3 ரீடிங்ஸ் தேவைப்படும். ஸோ நான் என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன்னா, 3 times ஒரு புக்கை ரீட் பண்ணுவேன். லெட்ஸ் டேக் லக்ஷ்மிகாந்த். 3 தாட்டி படித்ததுக்கப்புறம் 3வது தாட்டி எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். அப்போ கூட என் நோட்ஸ் இம்பர்ஃபெக்டாக இருக்கலாம். நீங்கள் நோட்ஸை கிராஜுவலாக எடுக்க தான் உங்களுக்கு அந்த ஹேபிட் வரும். நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் டைமே எடுத்தோன்னே அந்த நோட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்க நோட்ஸ் பார்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இது இவ்வளோ போதுமா. ஏன்னா எனக்கு மைண்டில் எல்லாமே இருக்குது. நான் 3 தாட்டி 4 தாட்டி அந்த புக்கை படித்து மைண்டில் வச்சுருப்பேன். நோட்ஸில் என்ன இருக்கணும்னா, எதை நான் மறக்கவே கூடாதோ அதுதான் என் நோட்ஸில் இருக்கும். அது மட்டும்தான் நோட்ஸு. நான் வந்து திரும்ப படித்து அதை மறக்கக்கூடாதுங்கிறத மட்டும்தான் நோட்ஸில் எழுதணுமே தவிர எல்லாத்தையும் எடுத்து எழுதக்கூடாது. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் இன் மேக்கிங் அ பர்ஃபெக்ட் நோட். நான் வந்து ஒரு நோட் மேக்கிங்கில் எழுத போகிறேன்னா எனக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் தெரியும், ஆனால் நான் மறக்கக்கூடிய சில விஷயம் இருக்கும். எல்லாரும் கேட்குற கேள்வி, எனக்கு அந்த டைமில் எது ஞாபகம் இருக்கணும் அதை தான் என் நோட்ஸில் வச்சுருப்பேன். ஒரு 10 பேஜ் 20 பேஜ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5-6 சப்ஜெக்டும் போது 120 பேஜஸ். அதை நான் வந்து 3 ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸு, என் கையில் நோட்ஸ் இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது. இன்கேஸ் நான் டெஸ்ட் எழுதி ஏதாச்சும் மிஸ் ஆகுதா நான் அதில் ஆட் பண்ணிக்குவேன். இன்கேஸ் நான் வந்து ஒரு கான்செப்டை விட்டுட்டேன், அதை வந்து பிஒய்க்யூவில் இருக்கா திரும்ப பார்த்துக்குவேன். இப்படி தான் நோட் மேக்கிங் பண்ணுவேன். ஸோ என் நோட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், சிலபஸ் எடுத்துகிட்டு லெட்ஸ் டேக் ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியில் வந்து இப்போ ஃபிசிக்கல் ஜியாகிரஃபின்னா 3 பிரிச்சுக்குவோமா, ஓஷனோகிராஃபி, கிளைமட்டாலஜி. ஸோ அது எல்லாத்துக்கும் என்சிஆர்டி பார்த்து ஸ்டாட்டிக்காக ஒரு 2 பேஜில் நோட்ஸு. அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் எதுக்குன்னா பிஒய்க்யூஸ், ஸ்பெஷலி பிஒய்க்யூஸ். அந்த டாப்பிக்கில் பிஒய்க்யூவில் ஏதாச்சும் கேள்வி கேட்டு இந்த ஸ்டாட்டிக்கையும் தாண்டி இருந்துச்சுன்னா அது என் பேஜ் நோட்ஸில் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் பார்ட்டு
PYQs, இது மட்டும் தான் என் நோட்ஸு. இந்த ஒரு 10-15 பேஜை வந்து திரும்ப திரும்ப பார்ப்பேன். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, நோட்ஸ் எடுத்துருவீங்க, ஆனால் உங்களுக்கு உங்கள் நோட்ஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் திரும்ப போய் ஒரு புக்கை படிப்பீங்க. இல்லை நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு நோட்ஸ் எடுக்கணும்னு அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம கரெக்டாக ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு அதையே திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணால் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்னோட சக்ஸஸுக்கு பர்சனலாக பார்த்தா எனக்கு இந்த அட்டெம்ப்ட் ஃபுல்லாமே நோட் மேக்கிங் தான் வந்துட்டு ஒரு கீன்னு சொல்லுவேன். அது இல்லைன்னா எனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்குமா, மேபி நான் பண்ணது பேர் மினிமமாக இருந்திருக்கலாம். பட் அந்த நோட்ஸை வச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இவ்வளோ பண்ணிட்டோம். அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லாமல் அதை பார்த்தாலே அதில் எல்லாமே இருந்துச்சு. அதனால என்னோட இந்த அட்டெம்ப்ட்டுக்கு ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், டில் இன்டர்வியூக்கும் ஐ ஹேட் மை நோட்ஸ். அந்த இன்டர்வியூ நோட்ஸ் தான் வந்து எனக்கு லாஸ்ட் இன்டர்வியூ வரைக்கும் ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா எதை நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேனோ இங்கே இல்லைனாலும் அந்த நோட்ஸில் வச்சுருந்தேன். அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எது ரொம்ப முக்கியம்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஆரம்பத்தில் நான் வந்து லக்ஷ்மிகாந்த் நோட் எடுத்தப்போ ஐ திங்க் ஐ ரிமெம்பர் ஒரு 50 பேஜ் 60 பேஜுக்கு இருந்துச்சு என் நோட்ஸு. ஏன்னா எனக்கு எது வந்து முக்கியம், எதை வந்து எடுக்கணுன்றது எனக்குமே தெரியலை. பட் ஸ்லோலி நான் சொன்ன மாதிரி நம்ம செய்ய தான் பழக தான் நம்ம கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை எப்படி ரிஃபைன் பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தபோது PYQs பார்த்துட்டு எந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்களோ அந்த டைரக்ஷனில் மட்டும் நோட்ஸ் எடுத்துக்குவேன். எக்ஸ்ட்ரா இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு பாலிட்டி நோட்ஸை 20 பேஜுக்கு தான் கொண்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் நோட்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தாலும் என்ன அந்த எக்ஸாமோட டிமாண்டுன்னு தெரிஞ்சு நம்ம கட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நோட்ஸை வந்து ரொம்ப கட் ஷார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, அந்த புக்கு தாட்டி படிக்கும் போதே நோட்ஸ் எடுத்துடணும்னு நினைப்பாங்க. அது பெரிய பிளண்டர். ஏன்னா உங்களுக்கே அதில் எது முக்கியம் இல்லைன்னு தெரியாது. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி திரும்ப புக்கே தான் உங்கள் கைப்பட நோட்டாக எழுதப்படும். அதனால அதுதான் பெரிய இம்பார்ட்டன்ட் பிளண்டர் பண்ணுறது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிளண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா சின்ன விஷயத்தையும் நோட்ஸில் எழுதணும்னு நினைப்பாங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தெல்லாம், ரொம்ப சிம்பிளான விஷயத்தெல்லாம் எழுதணுன்ற எந்த அவசியமும் இருக்காது. எது ரொம்ப முக்கியம், நான் மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் தான் உங்கள் நோட்ஸில் இருக்கணும். ஸோ எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தெரியறதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த பிளண்டர்ஸ் எல்லாம் தான் பண்ணுவாங்க. நோட்ஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ எல்லா நோட்ஸுமே டெலிகிராம் சேனலில் இருக்குது சார். இருக்குது சார், எல்லாமே போஸ்ட் பண்ணேன். டெலிகிராம் ஐடி வந்து SRUTHII ஸ்ருதி கேபிட்டலில் AIR 18 அதான் டெலிகிராம் சேனல் சார். அங்கே போஸ்ட் நீங்கள் நான் மட்டும் இல்லாமல் நிறையா டாப்பர்ஸ் வந்து அவங்களோட நோட்ஸ் போடுவாங்க. அதிலிருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா எப்படி எடுக்கிறது, அவ்வளோதான். அதையே நம்ம ரெஃபரன்ஸ் நோட்ஸாக எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா நாங்கள் அவங்கவுங்க அந்த இண்டிவிஜுவல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இப்போ உங்கள் நோட்ஸ் எடுத்தால் அது உங்களுக்கு தான் கிளாரிட்டியாக புரியும். நான் வெறும் கீவேர்ட்ஸ் எடுத்திருப்பேன், உங்களுக்கு அது ஏன் நான் அந்த இடத்துல எழுதியிருக்கேன்னு தெரியாது. அந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஏதோ ஒரு லிங்க்குக்காக நான் எழுதியிருப்பேன், இப்போ பார்த்தா எனக்கே கூட தெரியாது. ஸோ ஒருத்தவங்க நோட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிலே பண்ணக்கூடாது. நான் நோட் மேக்கிங் எதுக்கு, நான் அடுத்த டாப்பரோட நோட்ஸை ரெஃபர் பண்ணும்போது என்ன இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் ஒரு 10 கூகுள் பேஜை தேடி எடுக்கிறத அவன் ஒரு இடத்துல எடுத்து வச்சிருக்கான். அதில் எனக்கு என்ன வேணுமோ மெயின்ஸுக்கு நான் நோட்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி தான் நான் டாப்பர் காப்பீஸை வந்து அவங்களோட நோட்ஸை வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேனே தவிர எந்த டாப்பரோட நோட்டையும் நான் எடுத்து ஏன் நோட் ஆக்கிக்கல. ஏன்னா எனக்கு அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு 100% புரியாது. அதில் எனக்கு புரிஞ்சதை நான் எழுதி எனக்குன்னு ஒரு செப்பரேட்டாக நோட்ஸ் வச்சுக்கணும். நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, நோட் மேக்கிங் ரொம்ப டைம் எடுக்கும், நம்ம யாரோ ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு அது ஈஸியாக இருக்கும்னு நினைப்பீங்க. பட் அது வந்து ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்க எப்படி அந்த நோட்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எடுத்திருப்பாங்க. யாருமே நானாக இருக்கட்டும் இல்லை எந்த டாப்பராக இருக்கட்டும் நோட்ஸ் எடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு 100 பேர்த்துக்கு உதவும் நாங்கள் அந்த நோட்ஸ் எடுக்க மாட்டோம். எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ நாங்கள் எதுக்கு போடுறோன்னா, இந்த தம்பி பார்த்துக்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கங்க, இப்படி தான் எடுக்கணும், இட்ஸ் ஜஸ்ட் அ சாம்பிள், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு யாரும் ஹார்டாக சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி என்னோட டெலிகிராம் சேனலில் 10 வருஷத்துக்கான PYQs வந்து கொஸ்டின் வைஸாக நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். அதை சால்வ் பண்ணுறதை நீங்கள் அதை பார்த்து எப்படி அந்த பேட்டர்னை சால்வ் பண்ணுறதுங்கிறது எடுத்துக்கிறதுக்காக தான் நாங்கள் அதை போஸ்ட் பண்ணியிருக்கோமே தவிர நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நோட்ஸை கம்ப்ளீட்டாக ரிலை பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போடணும். இந்த இடத்துல நம்ம எஃபர்ட் போடாமல் நமக்கு வந்து அவுட்கம் கிடைக்காது. நம்ம யாரோட டாப்பர் நோட் எடுத்துகிட்டு அதை படித்தா நமக்கு அவுட்புட் கிடைச்சிருமான்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துல நம்மளோட எஃபர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணணும்.
இந்த மாதிரி மைண்ட் செட் வந்து நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா வந்துட்டு ஸ்மார்ட்டாக இருக்கிறது வேற, ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக ஈஸியாக எடுக்கணுங்கிறது வேற. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன கம்பைலேஷனா நம்ம அது போயிடலாம், தேட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் எடுக்கணும்னு நினைப்பீங்க. டாப்பர் காப்பீஸா, டாப்பரோட நோட்ஸா, அது ஒரு 200 பேஜ் இருக்கும், அதை யார் போய் படிக்கிறது, நான் ஏதோ ஒரு கம்பைலேஷன் வாங்கிக்குவேன். அந்த இடத்துலலாம் தான் நீங்கள் போடுற இந்த லேசினஸ் வந்து உங்களுக்கு இம்பேக்டை உருவாக்கும். ஏன்னா நான் அந்த டாப்பர் நோட்ஸ் எல்லாம் பார்த்து ஐ ஹேட் மை நோட்ஸ் வேர் என்னோட பர்சனல் டச் இருந்துச்சு. ஒரு கம்பைலேஷன் வாங்கினா 100 பேர் அதே கம்பைலேஷன் தான் வாங்குவான். அந்த கம்பைலேஷனில் அவன் வியூ தான் இருக்கு, உங்கள் வியூ கிடையாது. ஆன்சரில் நம்ம வியூ தான் கேட்குறாங்களே தவிர யாரோட வியூ கேட்கல. இப்போ ஒரு ஆன்சர் எழுதும்போது 100 பேர் ஒரே டைமென்ஷனில் எழுதி நம்மளோட பர்சனல் வியூ ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அதுக்காக ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா விழுகும். ஸோ அந்த இடத்துல தான் யூல் ஹேவ் அன் எட்ஜ். நீ இந்த இடத்துல ஒர்க் பண்ணாமல் நம்ம லேசினஸை காட்டி நான் வேற எங்கேயாச்சும் ஒரு கம்பைலேஷன் வாங்கிக்கிறேன், இல்லை ஒரு டாப்பரோட ஒர்க் பண்ணுறேன், கண்டிப்பாக ஆகாது. எனக்கு ஒர்க் ஆன ஒரு விஷயம் இங்கே பார்க்குற எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோ. இதில் எது உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அதை பிக் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி உங்கள் ப்ரிப்ரேஷனில் போட்டுக்கணும். நாட் ஜஸ்ட் கட் பேஸ்ட் காப்பி மாதிரி இருக்கக்கூடாது. நான் பண்ணுறது அப்படியே பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். எது அதில் பெஸ்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை பிக் பண்ணி உங்கள் ப்ரிப்ரேஷனை பெஸ்ட் ஆக்கிக்க யூஸ் பண்ணணும். அதுதான் நீங்கள் பண்ணணும். எந்த டாப்பரையும் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது, எந்த இன்ஸ்டியூட்டோடையும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இண்டிவிஜுவாலிட்டி எந்த ஸ்டேஜஸ்லாம் பார்க்குறாங்கன்னா, ப்ரிலிம்ஸ் வந்து மோஸ்ட்டாக குவாலிஃபைங் தான், அதில் உங்களுக்கு தெரியாது. மெயின்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், இண்டிவிஜுவாலிட்டி தான் செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ஆன்சரை எப்படி எழுதுறோங்கிறத தான் பார்க்குறாங்க. நீ என்ன எழுதுற, நீ எல்லாரும் எழுதுறியா, தட்ஸ் நாட் வாட் தே ஆர் செக்கிங். நம்ம அதில் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறோம், அந்த இடத்துல நம்ம இண்டிவிஜுவாலிட்டி தெரிய போகுது. அதே மாதிரி இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்களா, அதுக்கு நான் எப்படி யோசிச்சு பதில் சொல்கிறேன், அந்த இடத்துல என்னோட இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. ஸோ ஒரு பர்சனாலிட்டியாகவும் நீங்கள் வந்து உங்களை வெல் டிஃபைன்டாக ஷேப் பண்ணியிருக்கணும் இந்த எக்ஸாமுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ChatGPT நான் சொல்கிறது, நான் ஏன் அடிக்கடி வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, யோசிக்கிறதுக்கு அதை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வச்சுக்கிறீங்க. இட்ஸ் கால் காக்னேட்டிவ் டீலோடிங்னு சொல்லுவாங்க. காக்னேட்டிவ் டீலோடிங்னா, இப்போ ஒரு 10 நம்பர் இருக்குது, உங்கள் நம்பரை தவிர உங்களுக்கு வேறு யார் நம்பரும் ஞாபகம் இல்லை, ஏன்னா ஃபோனில் இருக்குது. அதே மாதிரி தான் ChatGPT யூஸ் பண்ணுறது. நான் ஒரு விஷயத்தை யோசிக்காமல் எல்லாத்துக்கும் ChatGPT எடுத்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன்னா, யோசிக்க வேண்டிய இடத்துல நான் யோசிக்க மாட்டேன். ஐ வுட் நெவர் சே யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுக்கு ஆன்சர் வேணும்னா நான் 5 சுமாரான பாயிண்ட்டை யோசிப்பேன். 5 சுமாரான பாயிண்ட் யோசிச்சதுக்கப்புறம் ChatGPT நல்ல 5 பாயிண்ட் சொல்லலாம். ஆனால் அது ChatGPT சொல்கிறது. எக்ஸாம் ஹாலில் அது வந்து சொல்லாது. அந்த எக்ஸாம் ஹால்லையும் யாரோ ஒருத்தவங்க சொல்லணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த இடத்துல நம்ம தான் யோசிச்சு சொல்ல போகிறோம். ஸோ எந்த கொஸ்டினாக இருந்தாலும் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் 5 பாயிண்ட்டோ 6 பாயிண்ட்டோ யோசிங்க. யோசிச்சுட்டு ChatGPTல கேளுங்க. அது சூப்பராக 10 பாயிண்ட் சொல்லுதா, அதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த கொஸ்டின் வரும்போது சூப்பராக இருக்க 5 பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் யூஸ் ஆச்சுன்னா அதை எழுதிக்கலாம். அதுக்கு தான் ChatGPT ஹெல்ப் பண்ணும், டு லேர்ன் அண்ட் அன்லேர்ன். அதுதான் நீங்கள் அங்கே ChatGPTல பண்ணுமே தவிர ChatGPTயே ரிலை பண்ணக்கூடாது, திங்கிங்கை அங்கே போய் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போ ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, இந்த விஷயத்தை எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள்? சார், ஆக்சுவலி என்னோட மெயின்ஸுக்கே நான் ஃபோனே இல்லை, என்கிட்ட பட்டன் ஃபோன் வச்சுருந்தேன். டேப் இல்லை சார், அது ஃபோன் கையில் நிற்கல, உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சரி பட்டன் ஃபோனே வச்சுக்கோன்னு பட்டன் ஃபோன் வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து ChatGPT வந்து பூம் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் டேப் வச்சுருந்தேன். ஆனால் அதில் ChatGPTலாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பெருசாக டைம் கிடைக்கல. ஆனால் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா, நான் என்னோட சொந்த ஆன்சர்ஸ் எழுதிட்டு இருந்தேன். என் கூட யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அவங்க ChatGPTலேருந்து PDF மாதிரி எடுத்துட்டு அதுலேருந்து ஆன்சர்ஸ்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தவங்க சொன்னதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறது வேற, நம்மளா சொல்கிறது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நானாக எழுதும்போது ஒரு ஃப்ளோவில் எழுதிட்டு இருப்பேன், அவங்க ChatGPT சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ ஆன்சரில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூ வரும்போதும் ChatGPT வந்து நான் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னா டேட்டாக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டேனே தவிர மற்றபடி பெருசாக ரிலை பண்ணலை. தகவல் தெரியும். ஆமாம் சார்.